இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சென்னை கிண்டி ரயில் நிலையத்தில் கடந்த 12ஆம் தேதி SRM பல்கலைக்கழக பொறியாளரின் செயின் பறிக்கப்பட்ட வழக்கில் விசாரணை மேற்கொண்டு வந்த போலீசார் சிசிடிவி காட்சியை கொண்டு தற்போது இருவரை கைது செய்தனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் முரளி. வணக்கம் முரளி, மேலும் விவரம். செயின் பறிப்பில் ஈடுபட்ட நபர்களை மாம்பலம் ரயில்வே போலீசார் சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் 2 நபர்களை கைது செய்திருக்கிறார். சாந்த் காலனி பகுதியை சேர்ந்தவர் மோகன்ராஜ். இவர் கடந்த பொங்கலுக்காக ஊருக்கு செல்வதற்காக கடந்த 12ஆம் தேதி சொந்த ஊரான திருவண்ணாமலைக்கு செல்வதற்காக கிண்டி ரயில் நிலையத்திற்கு சென்றார். அப்பொழுது கையில் பேக்குடன் அவர் செல்லும் பொழுது 2 மர்ம நபர்கள் அவரை பிடித்து அவருடைய கழுத்தில் அணிந்திருந்த 2 சவரன் தங்க செயினை அடித்து சென்றிருக்கிறார்கள். இது தொடர்பாக உடனடியாக மோகன்ராஜ் ரயில்வே காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். தகவலை அடுத்து ரயில்வே போலீசார் அந்த 2 நபர்கள் செயினை பறிக்கக்கூடிய அந்த சிசிடிவி காட்சி தெளிவாக பதிவாகியிருந்தது. அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குற்றச்செயலில் ஈடுபடக்கூடிய நபர்களை போலீசார் விசாரணை மேற்கொண்டார்கள். இந்த விசாரணையில் தான் 2 நபர்களை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இதனையடுத்து மாம்பலம் போலீசார் அந்த சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் அந்த கைது செய்யப்பட்ட இருவரையும் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். விசாரணையில் இவர்கள் பொறுக்கப்பேட்டை பகுதியை சேர்ந்த சரண்ராஜ், அதே போன்று வியாசர்பாடி பகுதியை சேர்ந்த விக்ரம் என்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி முரளி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.